ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது சாட்டர்டே எடுத்த வீடியோ தான். அன்னைக்கு தமிழ் ஸ்கூல் இருந்தது. காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு என்ன பசங்களை கொண்டு போய் தமிழ் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு கார்த்திக் மீன் வாங்க போயிட்டாங்க. தமிழ் ஸ்கூல் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 12 மணிக்கு முடியும். கார்த்திக்கும் மீன் வாங்கிட்டு அந்த டைம்குள்ளே வந்துட்டாங்க. எப்போவுமே சால்மன் ஃபிஷ்ஷோ ராலும் தான் கொஞ்சம் பல்க் குவான்டிட்டி வாங்கிட்டு வருவோம். அதே மாதிரி தான் இந்த டைமும். வேறு ஏதாவது புதுசாக மீன் வச்சுருந்தாங்கன்னா அதை ட்ரை பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வருவோம். இந்த டைம் ஸ்பானிஷ் மெக்ரல்னு ஒரு மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சால்மன் ரால் எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து ரேப் பண்ணி வச்சாச்சு ஃப்ரீஸ் பண்ணுறதுக்காக. இதுதான் அந்த ஸ்பானிஷ் மெக்ரல் ஃபிஷ்ஷு. பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. பெருசாக ஸ்மெல்லாம் எதுவும் வரல. சமைச்சு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. குழம்பு வைக்கிறதுக்கான பீசஸ்லாம் எடுத்து தனியாக பாக்ஸில் போட்டு வச்சுட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கான பீசஸை தனித்தனியாக ஃபாயிலில் போட்டு வச்சாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வச்சு ஃப்ரீஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு தான் கஷ்டமாக இருக்கும் அடுத்தடுத்து எடுத்து குக் பண்ணுறதுக்கு. இப்படி பிரித்து வச்சிட்டோன்னா நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அன்ஃப்ரீஸ் பண்ணி நம்ம குக் பண்ணிக்கலாம். மீன் ரால் ஸ்டாக் இல்லை அப்படின்னா எனக்கு என்ன சமைக்கிறதுனே தெரியாது, கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த மீன் எல்லாமே எனக்கு ஒரு 3 வாரத்துக்கு வரும். பார்க்குறதுக்கு ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எப்போ எடுத்து குக் பண்ணாலும் அதே ஃப்ரெஷ்னஸ் டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஊர்லலாம் ஃப்ரெஷ்ஷான மீன் சாப்பிட்றதுக்கும் ஃப்ரீஸ் பண்ண மீனை சாப்பிட்றதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். இங்கே முக்கால்வாசி சீ ஃபுட்ஸ்னாலே நிறைய ஃப்ரோசன் தான். அதை கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம டேரெக்டாக ஃப்ரீஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. இங்கே நண்டு எப்போவுமே உயிரோடு கிடைக்கும். இது மதியம் லஞ்ச் பண்ணுறதுக்காக அப்படியே வெளியிலே வச்சுட்டேன். வாங்கிட்டு வந்ததை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உயிரோடு எல்லாம் துடிச்சிட்டு இருந்தது, கை காலை ஆட்டிக்கிட்டு. அதனால் அந்த ஐஸ் பாக்ஸ்லேயே போட்டு மூடி வச்சுட்டேன். திரும்ப ஓப்பன் பண்ணும்போதும் பயந்துட்டே தான் கை வச்சேன். ஆனால் எதுவுமே உயிரோடு இல்லை. அதனால் நம்ம இப்போ அது மேலே கை வைக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆப்ரேஷனை. இந்த நண்டு க்ளீன் பண்ணும்போது கால் கூட கொஞ்சம் ஈஸியாக உடச்சிடலாம் போல். அது மேலே உள்ள ஓடு எடுக்கிறதுக்கு தான் பயங்கர கஷ்டமாக இருக்குது. பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அந்த ஓடு வேறு நல்லா ஷார்ப்பாக இருக்கா, கையில் குத்திடுமோ அப்படின்ற பயத்திலே ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்குது. நானும் என்னோடய ஃபுல் ஃபோர்ஸை கொடுத்து எப்படியோ அதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஊர்லலாம் நான் க்ளீன் பண்ணதில்லை, இங்கே தான் க்ளீன் பண்ணுறேன். இங்கே உள்ள நண்டு தான் இவ்வளோ ஹார்டாக இருக்கா இல்லை ஊர்லேயுமே இப்படி தான் இருக்குமான்றது தெரியல. இந்த ஓடு எடுக்கிறது தான் கொஞ்சம் டஃப்பு. அதை எடுத்தோம் அப்படின்னா நண்டு க்ளீனிங் வேலை முடிஞ்சிருச்சு. பசங்களுக்குமே நண்டுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சு சமைச்சோம் அப்படின்னா அந்தளவுக்கு நல்லா இருக்கிறதில்ல. அதனால் அன்னைக்கு குக் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு 3 நண்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் இங்கே யூஎஸ் வந்த புதுசில் லைவ் கிராப்லாம் கிடைக்கும், ஆனால் நான் வாங்கினதே இல்லை. எனக்கு ஏன்னா அப்போ க்ளீன் பண்ண தெரியாது. எங்கள் அம்மா என்னோடய டெலிவரி டைமுக்கு இங்கே வந்திருந்தாங்க. அப்போது நண்டு வாங்கி சமைச்சிருந்தாங்க. அப்போ தான் எனக்கும் கற்றுக் கொடுத்தாங்க இதை எப்படி க்ளீன் பண்ணணும்னு. சம்டைம்ஸ் நண்டு ஓப்பன் பண்ணும்போது அதுக்குள்ளே எல்லோ கலரில் இருக்கும். அது சென நண்டுன்னு சொல்லுவாங்க. அதை க்ளீன் பண்ணி தூக்கி போடக்கூடாது, அதோட சேர்த்து சமைக்கணும், அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்படி பண்ணதே இல்லை. எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு க்ளீனாக ஒயிட்டாக தெரிகிற அளவுக்கு க்ளீன் பண்ணிவிடுவேன். இன்னொன்று சொல்லுவாங்க, நண்டை நிறைய தண்ணி போட்டு வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, லைட்டாக தண்ணியில் அலசி எடுத்து வச்சா போதும், அப்போ தான் சமைக்கும் போது நல்ல வாசனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்படி பண்ணதே இல்லை. நல்ல தண்ணியை போட்டு வாஷ் பண்ணி எடுத்து தான் வைப்பேன். நண்டு வச்சு தொக்கு பண்ணுற பிளான் தான். அதனால் நான் நண்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்த டைமில் கார்த்திக் வெங்காயம் தக்காளி அதெல்லாம் வெட்டி தொக்குக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நண்டு தொக்கு ஈஸியான ரெசிபி தான். கடாயில் எண்ணெய் சேர்த்து சோம்பும் கருவேப்பிலையும் ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா பொடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்க விடணும். இந்த ரெசிப்பியில் தக்காளியை விட வெங்காயம் தான் அதிகமாக யூஸ் பண்ணணும். தொக்கு நமக்கு நிறைய வேணும் அப்படின்னா ஒரு நிறைய வெங்காயம் யூஸ் பண்ணணும். நான் இதில் ஒரு 8 வெங்காயம் கிட்டே யூஸ் பண்ணியிருக்கேன். இருந்தாலுமே தொக்கு கம்மியாக தான் இருக்குது. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா குக்காகி மசிஞ்சு வரும்போது தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக் பண்ண விடணும். எல்லாம் நல்லா குக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது க்ளீன் பண்ணி வச்ச நண்டு அதோட சேர்த்து தேவையான அளவுக்கு பெப்பரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சோம் அப்படின்னா நண்டு சூப்பராக ரெடி ஆயிரும். நண்டு வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. நம்ம போடும்போது ப்ளூ கலரில் இருக்கும், அது குக் ஆனதுக்கப்புறம் ஆரஞ்சு கலரில் மாறிடும் அதோட ஸ்கின்னு. ஸ்கூல்லேருந்து வந்தது 12 மணி. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சதே நல்லா டைம் ஆயிடுச்சு. மதியம் இன்றைக்கி லஞ்ச் ரொம்பவே லேட்டாக தான் ஆக போகுது. கூடவே கொஞ்சம் பீன்ஸ் கேரட் பொரியல் பண்ணலான்னு அதையுமே தாளித்து விட்டாச்சு. பீன்ஸ் கேரட் கூட இன்றைக்கி தேங்காய் போட்டு பண்ணாமல் எக்கு போட்டு தான் பண்ணியிருந்தேன். நண்டு தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் சமையல் வேலை முடிஞ்சது. கொஞ்சம் க்ளீனிங் வேலை முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியதான்.
ஸ்கூல் முடிஞ்சு வந்து மீன்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போதே பசங்க நச்சு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்களுக்காக டிவி டைம் கொடுத்துட்டு தான் மித்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். சமையல் வேலை முடிஞ்சதும் டிவி ஆஃப் பண்ணுங்கள் சாப்பிட்லான்னு சொன்னேன். உடனே சேட்டையை ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் சண்டை போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்போவும் சாப்பிட எடுத்துக்கிற டைமை விட இன்றைக்கி கொஞ்சம் நிறையவே எடுக்கும். ஏன்னா இந்த நண்டை உடச்சி சாப்பிட்றதுக்கு நிறைய டைம் எடுக்கும். பசங்க அந்த நண்டு காலை அழகாக உரிச்சு கேட்பாங்க. அவங்களுக்கு அழகாக அதை உரிச்சு வேற கொடுக்கணும். அது ஒரு பெரிய டாஸ்க்கு. நேற்று வச்சுருந்த மீன் குழம்புமே கொஞ்சம் இருந்துச்சு. அதனால் குழம்புலாம் எதுவும் பண்ணல. இந்த தொக்கையே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். லைட்டாக கோல்டு வேறு ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால் இந்த வெதருக்கு நண்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். லஞ்ச் பிளேட் ரெடி ஆயிடுச்சு. நண்டு தொக்கு, பீன்ஸ், கேரட், எக் பொரியலோடு சேர்த்து இன்றைக்கி லஞ்சை முடிச்சாச்சு. லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக காஸ்கோக்கு தான் வந்திருந்தோம் ஷாப்பிங்க்கு. வீக்கெண்டில் எப்போவுமே காஸ்கோ கூட்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கும் நல்ல கூட்டம் தான். இது ஃபெஸ்டிவ் சீசன்றதுனால நிறைய சாக்லேட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இறங்கி இருந்தது. ஸ்டார்டிங்கில் நாங்கள் 2 பேர் இருக்கும்போது அடிக்கடி காஸ்கோக்கு வர மாட்டோம். ஏன்னா இது ஹோல்சேல் கடைன்றதுனால கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் பல்காக தான் கிடைக்கும். இந்தியாவுக்கு வரும்போது சாக்லேட்ஸு, கிஃப்ட்ஸ் ஏதாவது வாங்குறதுக்காக அப்பப்போ தான் இந்த கடைக்கு வருவோம். நாங்கள் எப்போ ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா பசங்களுக்கு டயப்பர் வாங்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தான். அப்போ தான் எங்களுக்கு இந்த கடை பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ ஃபேமிலி கொஞ்சம் பெருசானதுனால அடிக்கடி இந்த கடைக்கு வந்துட்டுருக்கோம். இந்த கடையில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும். ரிட்டனுமே நமக்கு ப்ராப்ளம் இல்லை. நம்ம எப்போ வேணாலும் ரிட்டனும் பண்ணிக்கலாம். நமக்கு பிடிக்கல, செட் ஆகலை அப்படின்னா. இது வின்டர் சீசன்றதுனால நிறைய ஜாக்கெட்ஸ், பஜாமாஸ் இதெல்லாமே புதுசாக இறக்கியிருப்பாங்க. இந்த சீசனில் தான் ஜாக்கெட், ஸ்வெட்டர்ஸ் எல்லா கடையிலையுமே வச்சுருப்பாங்க. ஸோ இந்தியா போகிற பிளான் இருந்தது, யாராவது கேட்டிருந்தாங்க அப்படின்னா நாங்கள் இப்போவே வாங்கி வச்சுருவோம். இந்த சீசனில் மட்டும்தான் ஃப்ராக்ஸுமே 2-3 கலரில் வச்சுருப்பாங்க. அது மெயினாக இந்த ரெட் அண்ட் க்ரீன் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது கிறிஸ்மஸோட சீசன் கலருன்ற மாதிரி. இது குட்டி பசங்களோட ஜாக்கெட்டு, மினி மவுஸ்லாம் போட்டு பார்க்குறதுக்கு பயங்கர க்யூட்டாக இருந்தது, சாஃப்டாக. இயர் ரெண்டுனாலே இவங்க எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக தான் இருக்காங்க. இந்த 1.5 மாதம் ஃபுல்லாகவே ஃபெஸ்டிவ் சீசன். எங்கே பார்த்தாலும் லைட்டு. இந்த கிறிஸ்மஸ்க்கு எல்லாருமே இவங்க கிஃப்ட் ஷேர் பண்ணிப்பாங்க. இந்த ஒயின் தான் இவங்க மெயினாக ஷேர் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த டைமில் நிறைய வெரைட்டி ஆஃப் ஒயின்ஸுமே இந்த கடையில் வச்சுருப்பாங்க. இந்த ஆல்மண்ட் பிஸ்கெட் எப்போவுமே இங்கே இருக்காது, இந்த சீசனுக்கு மட்டும்தான் இருக்கும். எனக்கு இந்த பிஸ்கெட் ரொம்பவே பிடிக்கும். அதனால் நானும் ஒரு டப்பா எடுத்துக்கிட்டேன். ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு பில்லிங் வந்தாச்சு. முன்னாடிலாம் ஒரு $100 தான் இருக்கும். இப்போ எப்போ வந்தாலும் 200 கிராஸ் ஆயிடுது. பக்கத்தில் இருக்கிற கார்ட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம கார்ட்டு அந்தளவுக்குலாம் ஃபில்லாக இருக்காது. நமக்கே இந்த பில்லுனா அவங்களுக்குலாம் எவ்வளோ பில்லு வரும்னு தான் யோசிப்பேன். 5 மணி பக்கமாக கடைக்கு வந்தோம். அப்போ கொஞ்சம் வெளிச்சமாக தான் இருந்தது. இப்போ 6:15 தான் ஆகுது. நல்லா இருட்டிடுச்சு. அவ்வளோதான், இந்த டே முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு போயிட்டு டின்னர் சாப்பிட்டு படம் பார்த்துட்டு தூங்க வேண்டியதான். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.